வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இபிஎஸ் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி, இதில் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், 78.45 லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் புதிய பதிவு பணி கல்வித்துறைக்கு விருது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதற்காக பார்த்திங்கன்னா ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. இதில் ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பை மட்டும் பார்க்கலாம். UIDAI, இதோடைய ஃபுல் ஃபார்ம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. எந்த சட்டம் பிரகாரம் இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா ஆதார் ஆக்ட் 2016 இந்த சட்டம் மூலமாக இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு விருதை பற்றி சொல்லியிருக்காங்க. கலைஞர் எழுதுகோள் விருது, விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஸோ இந்த விருது யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பரிசு தொகை 5 lakhs. இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒரு 4 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து குறைந்தது 10 ஆண்டுகள் அவங்க இந்த துறையில் வேலை பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து முழு நேர வேலையாக கண்டிப்பாக செய்திருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களுடைய மேம்பாட்டிற்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பங்காற்றியிருக்க வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் க்ரைட்டீரியா வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து பொதுமக்களிடையே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும்ங்கிறதையும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதா தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ், சுற்றுச்சூழலும் தொழில் வளர்ச்சியும். ரீசன்ட்லி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஏரியாவில் ஒரு அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா, இதோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா கச்சிபௌலி. இது வந்து அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ இதை எதிர்த்து வந்து மக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு லீஸ்ட் அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இந்த கஞ்சா கச்சிபௌலி ஏரியா. இந்த ஏரியாவையும் டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா டோட்டலி வந்து அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டீஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நடந்திருக்கு. டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக நிறைய ஏரியாஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 6 வனப்பகுதியில் வந்து 84 மரங்களை வந்து வெட்டுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டை பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதிகமான மரங்களை வெட்டியிருக்காங்க. ஸோ உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நடந்திருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக நம்ம ஃபாரஸ்ட்டை நம்ம நிறைய இழக்கிறோம். இந்த சிச்சுவேஷனில் வந்து மினிமம் ஃபாரஸ்ட்டை இழந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அது இஷ்யூ கிடையாது. பட் அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம இழக்கும்போது அதற்கான ஒரு பலனையும் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சுதாகணும். இந்த குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், இதற்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா இழக்கிறதாங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இதில் ஒரு இண்டெக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல். இந்த பட்டியலை வந்து யார் வெளியிடுறாங்க பார்த்திங்கன்னா பிரிட்டனின் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம், ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, தென் யுனைடெட் நேஷன் அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் கேலப். இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் மகிழ்ச்சியான நாடு எது பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட். செகண்ட் பிளேஸில் வந்து டென்மார்க் இருக்குது. தேர்டு பிளேஸில் ஐஸ்லாண்ட் இருக்குது. இந்தியா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 118வது இடத்துல இருக்குது. டோட்டல் 147 நாடுகளில் வந்து இந்தியாவோட பிளேஸ் வந்து 118. அதிகமான சண்டை நடக்கக்கூடிய இஸ்ரேல் கூட பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான்.
தென் நெக்ஸ்ட் ஒன், நட்பு நாடுகளுக்கிடையே கூட்டுறவை வலுப்படுத்த வேண்டும், ஆஸ்திரியா வலியுறுத்தல். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆஸ்திரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம இந்த சுச்சுவேஷனில் ஆஸ்திரியா அந்த நாடோடைய பார்டர் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஆஸ்திரியா பொறுத்த வரைக்கும் இதோடைய பார்டரில் வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஸ்லோவேனியா, இட்டாலி, சுவிட்சர்லாண்ட், தென் லைச்சென்ஸ்டைன். ஸோ இந்த நாடுகளை வந்து மேப்பில் பார்த்துக்கோங்க. 8 கண்ட்ரிஸ் வந்து ஆஸ்திரியாவுக்கு பார்டராக இருக்குது. ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ஸ்லோவேனியா, இட்டாலி, சுவிட்சர்லாண்ட், லைச்சென்ஸ்டைன். ஸோ இந்த நாடுகளை பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், மத்திய அரசின் வேலைவாய்ப்புக்கான ஊக்கத்தொகை திட்டம் என்ன ஆனது? ராகுல் கேள்வி. இந்த திட்டம் பற்றி பார்க்கலாம். 2024 பட்ஜெட்டில் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து 3 விதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், முதல் முறையாக எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வரது, முதல் முறையாக ஒருவருக்கு வேலைவாய்ப்பை கொண்டு வரது. தென் அதே வேலைவாய்ப்பை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கொண்டு வரது. இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா மத்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த வேலைவாய்ப்பு கிடைச்ச நபர் வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு பண்ணியிருந்தாருன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மாத சேலரி, அதாவது 15,000 சப்சிடியாக கொடுப்பாங்க. 15,000 சப்சிடியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய மெயின் குறிக்கோள், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் மெயின்லி இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். அண்ட் அதே மாதிரி முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கும் போது மத்திய அரசாங்கமே சப்சிடியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஏப்ரல் 21 இந்தியா வருகை. இந்த நேமை பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க.